சீரியல்ஸ் கொண்டாட்டம் நம்ம அன்னம் சீரியலில் இன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம சீரியல்லே பார்த்துருப்போம். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நான் ஒரு ப்ரோமோ மாதிரி சொல்கிறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னம் வந்து எலுமிச்சம்பழத்தையும் அந்த மயில் தோமையும் எடுத்து அந்த அந்த கர்வுக்குள்ளே அந்த குகைக்குள்ளே வந்து போட போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய சக்தியே வந்து அந்த இடத்துல உருவாக போகுதுன்னு தான் சொல்லணும். ஸோ அதுதான் என்ன சக்தி, எந்த மாதிரி உருவாக போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெரியும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை நீங்கள் லைக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம அண்ணன் வந்து நிறையா முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து கடைசியாக வந்து மயில் தோவை வச்சுட்டு ஒரு சாமியார் நின்றப்போ, ஒரு சாமியார் மாதிரி கெட்டை போட்டு ஒருத்தர் நின்றப்போ அவர்கிட்ட வந்து மயில் தோவையும் எலுமிச்சம்பழத்தையும் வந்து வாங்கிட்டு வந்து அண்ணன் வந்து வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா அதை வந்து வேண்டிட்டு அந்த குகைக்குள்ளே போகிறாங்க. அதுவும் வந்து ஒரு சத்தத்தில் ஆழமாக போகுது. ஆனால் அதில் என்ன ஒரு சக்தி நடந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு வந்து என்னங்கிறது தெரியல. ஸோ என்னவா இருக்கும்னு நம்மளே வந்து அதுக்கப்புறம் வந்து யோசிக்கலாம். ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் வந்து அந்த குகைக்குள்ளே போட்டுடுறாங்க. இப்போ கேமராவில் போயிட்டு அதை வந்து ஓடி போகிறாங்க. அண்ணன் ஓடினோடனே எல்லாருக்குமே வந்து ஒன்றுமே புரியல. என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. அப்புறம் தான் வந்து எல்லோரும் வந்து கேமராவில் போயிட்டு ஓடி போய் பார்க்குறாங்க அப்படின்னு அண்ணன் நினச்சிட்டு எல்லாருமே அண்ணன் பின்னாடி போலீஸ் ஆஃபீஸர், ஃபயர் ஆஃபீஸர் எல்லாருமே ஓடுறாங்க. திடுன்னு ஓடினோடனே தான் பார்த்தா அந்த குகைக்குள்ளே எவ்வளோ தூரத்தில் அந்த எலுமிச்சப்பழம் போகுது, அந்த மயில் தொகுதி போகுது அப்படின்னு பார்த்தா அது ஒரு செர்டைன் பாயிண்ட்லேயே வந்து நின்றுடுது. ஏன்னா வந்து அண்ணத்தோட நோக்கம் என்னென்னா, பாம்பு கிட்ட போட்டு அந்த வாடைக்கு பாம்பு வந்து கொஞ்சம் மயக்கமாகும் அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு சயின்டிஃபிக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நானாக நினைக்கிறேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அது பார்த்தோன்னா அங்கே போகலை, ஒரு செர்டைன் பாயிண்ட் ஆஃப்ல நின்றுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்துருப்போம் ப்ரோமோவில் அண்ணமே அதுக்குள்ளே இறங்குவாங்களே. ஸோ அதுக்கான காரணம் இதான். அண்ணன் வந்து கடவுள் அந்த இடத்துல நம்பும்போது அதில் கடவுளும் கைவிட்டுட்டாங்க, இல்லை கடவுள் வேறு ஏதோ ஒரு அறிகுறி காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம அண்ணன் வந்து இது பேசிட்டு அப்போ தான் கார்த்தி கேட்குறாங்க, என்ன அண்ணன் என்ன நினச்சி நீ இதை போட்ட அப்படின்னு. இல்லை, நிலா பாப்பாவுக்கு வந்து எதுவும் ஆகக்கூடாது, இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃபாக வந்து பாம்பு வந்து மயக்கமடைய இதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்ல, உடனே வந்து கார்த்தி, அப்படியே அண்ணன் இந்த சயின்டிஃபிக்ஸ்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கேன், ஆனால் வந்து அது பாம்பு வரைக்கும் போகலையே அண்ணன், இப்போ என்ன பண்ணுறது, அதான் சின்னத்தான் எனக்கும் தெரியல, நான் கடவுளை வேண்டிக்கிட்டு தான் போட்டேன், கடவுளே வந்து வேறு ஏதோ வந்து எனக்கு சிக்னல் காட்டுறாங்க, நான் வந்து போனேன்னா இந்த குழந்தைய காப்பாற்றிடலாங்கிற அளவுக்கு என் மனசுக்குள்ளே ஒரு உணர்வு சொல்லுது சின்னத்தான், நான் வேணால் அப்படி ட்ரை பண்ணி பார்க்கவா அப்படின்னு சொன்னோடனே உடனே கார்த்தி வந்து, அண்ணன் என்ன சொல்கிற, நீ போக போகிறேன் அப்படின்னோடனே, வேறு என்ன சின்னத்தான் பண்ண, நிலா பாப்பாவை விளாட கூட்டிகிட்டு வந்து அது நான், நிலா பாப்பாவை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது எனக்கான பொறுப்பு, ஆனால் அவங்களோட அம்மாவும் இல்லை பாட்டியும் இல்லாதப்போ நான் தானே நிலா பாப்பாவை காப்பாற்றிருக்கணும், நான் தானே வந்து நிலா பாப்பாவை பார்த்துட்டு இருந்திருக்கணும், ஆனால் என்னோடய மிஸ்டேக் தானே நிலா பாப்பாவை நான் கவனிக்காமல் விட்டது, அதனால நான் தான் நிலா பாப்பாவை காப்பாற்றணும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கிட்ட அண்ணன் வந்து சொல்ல, உடனே கார்த்தி வந்து, சரி அண்ணா எனக்கு புரியுது, நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, சரி நீ சொல்கிற மாதிரி நீயே போ அண்ணா, நான் உனக்கு துணையாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சரவணனை காரில் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. உடனே வந்து இது ரம்யா வந்து அந்த வில்லனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, என்ன இந்த மாதிரி அந்த சரவணன் வந்து உங்கள் கூட தானே இருக்கான், அவனுக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்களா, நல்லா இருக்கானா, ஏதாச்சும் தொண பேசிக்கிட்டே இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் மேடம், வந்ததுலேருந்து ஒரே ஃபஸ்ட் நைட்டு இந்த ஆள் நாயாக திரியிறாரு, இந்த ஆளுக்கு என்ன தான் வேணும்னே தெரில மேடம், ரொம்ப டார்ச்சலாக இருக்குது இந்த ஆளோட, தயவு செஞ்சு சீக்கிரமாக அடுத்த நாளே வந்து விட்டுருவோம் மேடம், எப்படி மேடம் இந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு நீங்களாம் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு வேணு தான், அவனை நான் கல்யாணம் பண்ணேன் தான், ஆனால் ஒன்றும் வாழ்கிறதுக்காக ஒன்றும் அவனை கல்யாணம் பண்ணலை, அவனை வச்சு எனக்கு சில வேலைகள் இருக்குது, அதுக்காக தான் நான் அவனை கல்யாணம் பண்ணேன், மித்தபடி அவனை பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காது, இதில் இவன் கூட வேறு நான் ஃபஸ்ட் நைட் கொண்டாட வேண்டியதுதான், இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, எப்போ பார்த்தாலும் நாக்கு தொங்க போட்டு ஃபஸ்ட் நைட் என் பின்னாடியே வந்துட்டுருக்கான், பொம்பளை இவன் பார்த்துருக்கானா பார்க்கலையானே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து கேவலமாக சரவணனை பற்றி பேசுகிறாங்க. உடனே வந்து சரவணனை பிடிச்சி வச்சுருக்க வில்லங்கள்லாம் வந்து சரவணனை பார்த்து சிரின்னு சிரிக்கிறாங்க. சரவணனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணாங்க, மேடம் பேசினாங்க, யாருன்னு தெரில, இப்போ உடனே வந்து எல்லோரும் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்களே, அவ்வளோ இழிச்சவாயா நான் இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி சரவணன் யோசிச்சுட்டு, எதுக்கு இப்போ எல்லோரும் என்னை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க, நான் என்ன உங்கள் எல்லோரும் கண்ணுக்கு என்ன ஜோக்கராக தெரியறேன்னு அப்படின்னு சொல்ல வேண்டியதான். ஒருத்தவன் அதில் வாயை விட்டுறான், கட்டின பொண்டாட்டியே வந்து கேவலமாக இப்படி சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய காமெடி பீஸ் ஆகுவேன் அப்படிங்கிற மாதிரி. உடனே சரவணனுக்கு அப்போ தான் வந்து டவுட் வருது, என்ன இது கட்டின பொண்டாட்டியே, யாரா ஃபோனில் பேசுகிறேன் அப்படின்னு, வேறு யார் ப்ரோ, உங்கள் பொண்டாட்டி தான் ப்ரோ உங்களை கடத்த சொன்னது அப்படின்னு சொன்னோன்னே சரவணனுக்கு அப்போ தான் வந்து ரம்யா பற்றின தாட்ஸே வருது. அண்ணன் வந்து ரம்யா கிட்ட சவால் விட்டுருப்பாங்க,
என் பெரியத்தானுக்கு நீ யாருன்னு சொல்லிட்டு நான் வந்து கூடிய சீக்கிரம் காட்டை தாண்டி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து ரம்யாவுக்கு வந்து சவால் விட்டுருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தா ரம்யாவே தவளை தன்வாயாலே கெடுங்கிற மாதிரி ரம்யாவே வந்து மாட்டிக்கிறாங்க. அப்போ தான் வந்து சரவணனுக்கும் ஒன்று புரிய வருது, ஏய் என்ன சொல்கிறீங்க, ஏன் பொண்டாட்டி சொல்லி என்ன நீங்கள் கடத்துனீங்க அப்படின்னோடனே, ஆமாம் ப்ரோ உங்கள் பொண்டாட்டி தான் ப்ரோ உங்களை கடத்த சொன்னாங்க. ஏன் ப்ரோ உங்களுக்கு தெரியாதா ப்ரோ, உங்களுக்கும் உங்கள் பொண்டாட்டிக்கும் பெரிய விரோத பகை இருக்கும் போலையே அப்படின்னோடனே, கட்டின புருஷ மாதிரியே அந்த அம்மா பேசுது, அவங்கள கண்டவன் போனவன்னு கேவலமாக உங்களை பேசுது ப்ரோ அப்படின்னு சொல்லவும், நான் நம்ப மாட்டேன், என் பொண்டாட்டி ஒன்று அப்படி பேசியிருக்க மாட்டா. ஒன்றும் நீங்கள் வந்து என் பொண்டாட்டி கமிஷனர்னு சொல்லவும் என் பொண்டாட்டியே கடத்தினதாக நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களெல்லாம் வந்து நான் வந்து விட்டுருவேனா, என்னால் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் இப்படி என் பொண்டாட்டி மேலே பழிய போடுறீங்களா அப்படின்னு சரவணன் கேட்டோடனே உடனே வந்து அந்த வில்லங்களா, அப்படியா அப்போ உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டுமா, இப்போ நான் உங்கள் பொண்டாட்டிக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ரம்யாவுக்கு கால் பண்ணி, மேடம் அந்த ஆள் கொஞ்சம் துள்ளுறா மேடம், என்ன மேடம் லைட்டாக தட்டிடுவா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ரம்யாவும், 2 தட்டு தட்டுங்க, ரொம்ப பேசினான்னா வாயிலே சப்பு சப்புன்னு போடுங்க, அப்போ தான் இவனுக்குலாம் அறிவு வரும், எப்போ பார்த்தாலும் ஃபஸ்ட் நைட் வந்து சாவடிக்கான், எனக்கே அவனை பார்த்தோன்னே வாயிலே 4 அறையை போட்டு அவனை மூளையில் உட்கார வைக்கணும் போல தோணும், என்னப்பா நான் அவனை வச்சு அந்த வீட்டில் காரியம் நடக்கணுமே, அதனால தான் சரி நான் தான் அவனை கடத்தினேன்னு அவன்கிட்ட சொல்லிக்கிறாதீங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த வில்லன்களுக்கு ஷாக் ஆகிட்டு, என்னவா இந்த அம்மா வந்து இவ்வளோ நேரம் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை, இப்போ வந்து கரெக்டாக அவனுக்கு ஃபோன் அடித்து சொல்ல இந்த அம்மாவே வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டே, அதோட தான் வந்து ஒருத்தவங்க சொன்னால், ஏன் மேடம் இதை நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்னு அப்படின்னு சொல்லுவோம், ஏன் இப்போ என்னாச்சு சரவணனுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சா என்ன அப்படின்னே, இல்லை மேடம் அதெல்லாம் எதுவும் தெரில மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. அப்போ தான் சரவணனுக்கு ரம்யாவோட மொத்த வேஷமே வந்து தெரிய வருது. தெரிய வந்ததுக்கப்புறமா சரவணன் வந்து அப்போ தான் வந்து கார்த்தி வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க, என் தம்பி அப்போவே சொன்னான்டா இவளை நம்பாதன், ஆனால் நான் தான் இவளை நம்பி வந்து கெட்டு போயிட்டேனே, எங்கள் அம்மாவை என்னையும் இவ நல்லா ஏமாத்திருக்கா, இவ தான் வந்து இந்த ஃபஸ்ட் நைட்டை கெடுக்கிறதுக்கா, அப்போ இத்தனை நாள் வந்து வேஷம் போட்டிருக்கா, அப்போ பாலில் வந்து எனக்கு வந்து மயக்க மாத்திரை கலந்ததும் இவளாக தான் இருக்கும் போலையே, அப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து இவ தான் வந்து அப்போ எதுக்காக இவ இந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்கிற எல்லா உண்மையுமே வந்து சரவணனுக்கு இப்போ தான் வந்து தெரிய வருது. உடனே சரவணன் வந்து அப்பயே வந்து, டே என்னை விட்டுருங்கடா ஐயா எனக்கு அவளும் வேணாம், அவள் ஃபஸ்ட் நைட்டும் வேணாயா, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. அதெல்லாம் விட முடியாது, எங்கள் மேடம் கிட்ட நாங்கள் தான் வந்து மேடம் பற்றி சொன்னோன்னு போட்டு கொடுத்தா உன்னை கொன்னே போட்டுருவோம். உடனே வந்து சொன்னோன்னே நம்ம சரவணன், ஐயோ நான் போட்டுலாம் கொடுக்க மாட்டேன், நானே பெரிய ஏமாற்றத்தில் ஏமாந்துட்டேன், என் வாழ்க்கையே வீணாக போச்சு அப்படின்னு சரவணன் புலம்ப ஆரம்பிச்சோடனே சரவணன் 2 அடி மண்டையில் தட்டி, என்ன சும்மா வந்து கத்திக்கிட்டே இருக்க, அதான் கட்டின பொண்டாட்டியை வச்சு வாழ தெரியல, நீலாம் வந்து ஒழுங்காக பேசாத, எப்போ பார்த்தாலும் புராணம் பாடிட்டு இருக்காது, நல்ல ஒரு ஆம்பளைன்னா சாதிச்சு காட்டு போவியா, அதை விட்டு சும்மா அழுதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி சரவணனுக்கு வெறி ஆகிட்டு, என்னைவாடி நீ ஏமாத்தின பாடி ஃபஸ்ட் நைட்டை முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ரம்யா மேலே பாயிறதுக்கு ரெடி ஆகிட்டாப்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், டாடா.